அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கோடை காலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான மாம்பழங்களை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மாம்பழம் அப்படிங்கும் பொழுது இந்த கோடை காலத்தில் நம்முடைய உடலுக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் வழங்கக்கூடிய ஒரு பழம்தான். இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுல தொடங்கி செரிமானத்தை மேம்படுத்துறது வரைக்கும் ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த சமயத்தில் தினமுமே நம்ம ஒரு மாம்பழம் சாப்பிடும் பொழுது நமக்கு எதிர்பாராத விதமாக நிறைய ஆரோக்கிய நன்மைகளானது கிடைக்குங்க. ஸோ அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாம்பழம் பார்த்திங்கன்னா வெறும் இனிப்பு பழம் மட்டும் கிடையாதுங்க, ரொம்பவே சத்தான ஒரு பழமும் கூட. ஒரு மாம்பழத்தில் சுமார் 200 கிராம், தோராயமாக 150 கலோரிகள், சுமார் 3 கிராம் நார்ச்சத்து, இது எல்லாமே இருக்குது. மேலும் நமக்கு தினசரி விட்டமின் சி தேவையில் 75% இந்த மாம்பழத்தில் கிடைக்குது. விட்டமின் ஏ தேவையில் 20%ம் ஏற்படுத்தி கொடுக்குது. அத்தோடு B6, தாமிரம், விட்டமின் இ மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றையும் கொடுக்குதுன்னே சொல்லலாம். மாம்பழத்தில் கொழுப்பு மற்றும் சோடியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இயற்கையான சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம். இந்த இயற்கை சர்க்கரைகளோடு சேர்த்து நார்ச்சத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பழம். அதனால் செயற்கை இனிப்பு வகைகளை விட இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பழமாக கண்டிப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த கோடை காலத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும். உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்துக்குமே சரியான ஒரு பொருளாக இந்த மாம்பழம் இருக்கும். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோடின் போன்ற கொலாஜன்களை உருவாக்குறதுக்கும், மந்தமான சருமத்திற்கு பொலிவூட்டுவதற்கும், நீரோட்டமாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ நீங்கள் தினமுமே ஒரு மாம்பழத்தை சாப்பிடும் பொழுது சருமத்திற்கு நல்ல ஒரு பளபளப்பானது கிடைக்கும். இயற்கையாகவே சரும அழகை பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒரு தன்மை மாம்பழத்துக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மாம்பழத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாம்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் ரொம்ப ரொம்ப சுமூகமாக நடக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. மேலும் இந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் போன்ற இயற்கை நொதிகளானது உணவை உடைப்பதை எளிதாக்கி கொடுக்கும். ஸோ வயிறு உப்பசமாகிறதோ இல்லை மந்தமாக இருக்கிற மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக மாம்பழம் சாப்பிடுங்க. மாம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதும் கூட. இந்த மாம்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரித்து கொடுக்குது. மாம்பழங்களில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளில் இருந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய வல்லமை இந்த மாம்பழத்துக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் தாராளமாக நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா கண்களுடைய ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பணிகளை இந்த மாம்பழம் செய்யுது. இந்த மாம்பழத்தில் அந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. கண்கள் வறண்டு போனாலோ இல்லை சோர்வடைந்தாலோ நீங்கள் மாம்பழம் சாப்பிட்டு பாருங்களேன், நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா மாம்பழத்தில் விட்டமின் ஏ இருக்குது, லுட்டின் இருக்குது, ஜியாசாந்தின் போன்ற ஆக்சனேட்ரிகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிடும் பொழுது கண் வறட்சி, சோர்வு, வயது தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. அதே போல் பசியை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பணியை இந்த மாம்பழம் தான் செய்யுதுன்னு சொல்லணும். நல்ல பழுத்த மாம்பழத்தில் நிறைய நார்ச்சத்து இருக்கும். இந்த நார்ச்சத்தோடு கலந்திருக்கக்கூடிய இயற்கையான இனிப்பு நிறைவாக சாப்பிட்ட ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ பசியை சமநிலைப்படுத்தி அதிகம் சாப்பிடாமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உடலுடைய ஆற்றலை பலப்படுத்துறதுக்கு இந்த மாம்பழம் ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஃபோலேட்டு, விட்டமின் ஏ, சி போன்றவை எல்லாமே உச்சந்தலையில் இருக்கக்கூடிய முடிக்கு நல்ல ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. இதனால் நீங்கள் முடியை நல்லா வளர்ச்சியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக மாம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த மாம்பழம். பருவகாலம் முழுவதும் முடிகள் ரொம்ப வலுவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் மாம்பழங்களில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகள், நீர்ச்சத்துக்கள் உடலுக்கு தேவையான இயற்கையான சக்தியை கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்போதும் உற்சாகத்தோடு நல்லா ஒவ்வொரு நாளையும் இயக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த மாம்பழம் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. முக்கனிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய கனி தான் மாம்பழம். மாம்பழத்தை ருசிக்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய பேர் ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா இந்த பழத்தில் தான் இனிப்பு கலந்த ஒரு புளிப்போடு இருக்கக்கூடிய ஒரு பழம். ஆனால் மாம்பழங்கள் உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பழம் தாங்க. இந்த மாம்பழம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களையுமே கொடுக்குது. அதாவது மாம்பழங்களில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஏற்படவே ஏற்படாது. ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு இயற்கையான எல்லா வகையான ஒரு பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும்.
பெரும்பான்மையானோர் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம்னா அது மாம்பழமாக தான் இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை இந்த மாம்பழம் செய்யுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கும். ஸோ பழங்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய மாம்பழத்தை விரும்பி சாப்பிடாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே மாம்பழங்கள் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோயை தடுக்கிறதுக்கும் சருமத்தை பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ருக்சிடின், காலிக் அமிலம், கேம்பலர் மற்றும் எலாஜிக் அமிலம் போன்ற பாலிஃபினால்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் விட்டமின் ஏ, பீட்டா கரோடின், ஆல்ஃபா கரோடின், லுடின் மற்றும் கரோடைன்கள் மற்றும் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ போன்ற சத்துக்கள் எல்லாம் இருக்குது. இவை தான் மாம்பழத்துக்கு மஞ்சள் நிறத்தையே கொடுக்குதுன்னு சொல்லணும். மாம்பழம் பெண்களுக்கு அளிக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றம் தரும். மாம்பழத்தில் விட்டமின் சி மற்றும் குர்சரின் போன்ற கரோடைன்கள் இருக்கிறதுனால பல ஆக்சினேற்ற கலவைகளோடு கலந்துருக்கிறதுனால சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சருமத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா மாம்பழக்கூழில் தாங்க ஆல்ஃபா டோகோபெரால் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான சத்துக்களும் இருக்குது. விட்டமின் இ அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மாம்பழத்தில் தான். ஸோ இது சருமத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்களை பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். புற ஊதா கதிர்கள்ட்ட இருந்து உங்களுடைய சருமத்தை காக்கிறதுக்கு மாம்பழங்கள் உதவியாக இருக்குங்க. உங்களுடைய வயதை குறைத்து காட்டக்கூடிய கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க மாம்பழம் தான் உதவியாக இருக்குது. ஸோ மாம்பழம் எல்லாருடைய தோலுக்குமே உகந்த ஒரு பழம். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த ஒரு தோல் பராமரிப்பு பொருளாகவே பயன்பட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது பெண்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களில் முதல் 3 வகையான புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய் தான் முதலிடத்தில் இருக்குது. ஸோ இந்த விதமான புற்றுநோயை குறைக்கிறதுக்கு இந்த மாம்பழம் தான் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஏன்னா மாம்பழத்தில் இருக்கக்கூடிய காலிக் அமிலம் மற்றும் கல்டோலின் போன்ற பாலிஃபினால்கள் மார்பக புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுது. இந்த ஒரு நோய்க்கு மிகப்பெரிய ஒரு சிகிச்சை முறை அப்படின்னா மாம்பழம் சாப்பிட்றது தாங்க. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் புற்றுநோய்க்கு காரணமான மரபணுக்களுடைய செயல்பாட்டை தடுக்கிறதுக்கும் புற்றுநோய் கட்டிகளினுடைய அளவை அதனுடைய சதவீதத்தை 73% வரைக்கும் குறைச்சி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிபிஓஎஸ் பிரச்சனையை தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பொருளாக அது மாம்பழம் தான். பிசிஓடி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக மா இலைகளில் பைட்டா கெமிக்கல் சேர்மங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மயோவினோசிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளும் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் மாம்பழத்தை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது பாலிசிட்டிக் ஓவர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவுறுதல் பிரச்சனை சிகிச்சைக்கு கூட இது உதவியாக இருக்குது. இது பிடிஓசி போன்ற நிறைய விதமான பிரச்சனைகளை பெண்களுக்கு தீர்த்து கொடுக்குது. ஸோ பெண்களுக்கு குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா மாம்பழம் தாங்க. இந்த மாம்பழம் பிறப்புறுப்பினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. அதாவது லவோஜினல் கேண்டியாசிஸ் போன்ற வயோஜினஸ் போன்ற வைரஸ் பாக்டீரியாக்களுடைய நோய் தொற்றால் உங்களுடைய பிறப்புறுப்பில் ஆரோக்கியம் பாதிப்படையலாம். அப்படி இருக்கும் பொழுது பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய வீக்கம், வலி, அரிப்பு இது போன்றவைகளை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு அந்த பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு மாம்பழம் தாங்க உதவியாக இருக்குது. ஏன்னா இந்த மாம்பழங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பாலிஃபினால்கள் தான் இதற்கு காரணமாக இருக்குது. ஸோ மாதவிடாய் நின்ற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மாம்பழத்தில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா கரோடின் போன்ற கரோடினாய்டுகள் மற்றும் ஃபினோலிக் அமிலம் சருமத்துக்கு சரியான ஆக்சினேற்றங்களை வழங்க முடியும். ஸோ ஒரு தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா 85 கிராம் மாம்பழங்களை எடுத்துக்கும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய முக சுருக்கங்கள் எதிர்த்துமாவின் வளர்ச்சியும் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கும் இந்த மாம்பழம் தான் உதவியாக இருக்குன்னு சொல்லணும். கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கல் ஏற்படுவது சகஜமானது தான். முதல் 3 மாதங்களில் 16% வரை மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிஃபினால் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாம்பழம் மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை நீக்கி கொடுக்கும். ஸோ மாம்பழ கூழில் அதிக அளவிலான நார்ச்சத்து மலமிளக்கியாக செயல்படுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோய்களை தடுக்கிறதுக்கும் இந்த மாம்பழம் தான் உதவியாக இருக்குங்க. பெண்கள் பொதுவாக காணப்படக்கூடிய மற்றொரு புற்றுநோய் வகைனா கர்ப்பப்பை புற்றுநோய் தான். மாம்பழங்களில் இருக்கக்கூடிய இயற்கையான குளுக்கோசல் சாந்தோன் கர்ப்பப்பை புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு புற்றுநோய் எதிர்ப்பு விளைவுகளை வழங்குறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல வகைகளில் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாம்பழம் உதவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மாம்பழத்தை நீங்களும் தொடர்ந்து சாப்பிட்டு பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நிறைய தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.